ஸோ இப்போ ஃபார்முலாஸ்க்கு போவோம். ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா யூஷுவலி ரெஃபர்ஸ் வித் 2 சுற்றி தான் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் கியூவிங் சிஸ்டம், கியூ அண்ட் ஆல்சோ சிஸ்டம். கியூ த அரைவல் ரேட் அண்ட் ஆல்சோ த சிஸ்டம் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் த கியூ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ விச் இஸ் L is equal to rho 1 minus rho. ஸோ இந்த ரோனா என்னென்னா டிராஃபிக் இன்டென்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த லாஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் டிராஃபிக் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா. ஸோ டிராஃபிக் இன்டென்சிட்டி, ஸோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஸோ அதுக்கான நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அரைவல் ரேட் பை த டைம் டேக்கன். ஸோ ரோ விச் இஸ் டிராஃபிக் intensity. So lambda which is refers to the arrival rate. நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம், arrival rate of customers or the persons. And mu refers to the time taken. ஸோ 10 ஃபார்முலா இருக்குது. இந்த 10 ஃபார்முலா படிக்கணுமா, ஞாபகம் வச்சுக்கணுமானா பார்க்க தான் 10 ஃபார்முலா இருக்குது. பட் ஸ்டில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 கான்செப்ட் சுற்றி தான் வரும். ஒன்று என்னென்னா டிராஃபிக் இன்டென்சிட்டி அண்ட் விச் இஸ் அரைவல் ரேட் ஒன்று அண்ட் டைம் டேக்கன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ரோ ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த ரோ சிக்னல். ஓகே, ஸோ என்னென்ன வரும் இந்த பர்த் அண்ட் டெத் மாடலில், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில். ஸோ ஆவரேஜ் லென்த் ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்று வரும். தென் கியூவோட ஆவரேஜ் லென்த்தை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம், ஸோ டைமை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம். அண்ட் ஃபோர்த் ஒன் திஸ் இஸ் கியூ. ஒன்று த சிஸ்டம் அது அரைவல் ரேட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா த டைம் டேக்கன் ஃபார் த கியூ. ஸோ இதை 2 பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆஸ் ஐ செட் லைக் ஆவரேஜ் யூனிட்ஸோட எக்ஸ்பெக்டட் டைம் லைன் அண்ட் ஆவரேஜ் லென்த் ஆஃப் த கியூ சிஸ்டம், கியூ, எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் ஆன் த சிஸ்டம் அண்ட் எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் த கியூ அண்ட் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆன் த நான் எம்டி கியூ. அதாவது மல்டிபிள் கியூஸ் இருக்குது, Q1, Q2, Q3. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கியூ நான் எம்டி கியூ, அதாவது ஸோ எல்லா கியூஸும் வந்து விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல். ஸோ 3 கியூமே விச் இஸ் ஆப்ரேஷனலாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா அது. அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா லைக் ப்ராபபிலிட்டி, கியூ சைஸோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் இந்த 6 ஃபார்முலாஸ் 5 ஃபார்முலாஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே இந்த ப்ராபபிலிட்டிஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வர அந்த இன்டிடெர்மினன்ட் வேல்யூஸ் தான் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி யூ வில் கெட்டிங் திஸ் ஃபார்முலாஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 8th ஒன் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம் இன் த சிஸ்டம். ஓகே, அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம் இன் த கியூ. இப்போ புரியுதா? லைக் வில் பி கெட்டிங் மோஸ்ட்லி வித் சிஸ்டம், கியூ, அதை பேஸ் பண்ணி சுற்றிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லென்த் ஆஃப் த சிஸ்டம் எக்ஸ்பெக்டட் த கியூ, அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் விச் இஸ் ஆன்டிசிபேட்டட் இன் த சிஸ்டம். ஸோ அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ரோ மைனஸ் 1 மைனஸ் ரோ. ஸோ ரோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா இஸ் டிராஃபிக் இன்டென்சிட்டி, அந்த அரைவல் ரேட் ஆஃப் திஸ் பர்சன் அரைவல் ரேட் அண்ட் கஸ்டமர்ஸோட டைம் டேக்கன். எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கான டிக்கெட் கொடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அதுதான் ரோ. ஸோ அதான் ஆவரேஜ் லென்த் ஆஃப் த யூனிட் எக்ஸ்பெக்டட் இன் த சிஸ்டம். ஸோ அந்த கியூவிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ ஆஸ் ஐ செட் இந்த மேல் ஃபீமேலுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கியூவிங் சிஸ்டமில் அந்த தியேட்டரில்
யார் யார் வராங்க, எவ்வளோ பேர் வராங்க, the customers who has been arriving and the time taken. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் லென்த் ஆஃப் த கியூ. ஸோ ஒரு கியூ ஆவரேஜ் லென்த் ஆஃப் த கியூ விச் இஸ் நத்திங் பட் LQ is equal to LS minus rho. ஸோ நீங்கள் LS is equal to rho divided by 1 minus rho. ஸோ which is nothing but rho LS minus rhoன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபார்முலா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ எல்எஸ்க்கு இந்த பிளேஸில் வந்து நான் எல்எஸ்ஸை கொண்டு போய் இங்கே நான் பண்ணி, ஸோ இந்த 1 ரோ பை 1 மைனஸ் ரோ மைனஸ் ரோ, ஸோ இங்கே கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஓவரால் எனக்கு கிடைக்க போகிறது 1 minus rho into rho by 1 by rho minus rho squared minus plus. So minus rho plus rho, which is rho squared 1 minus rho. So length of the cube இது derive பண்ணால் இப்படி வரும். சரிங்களா? இல்லைனா LS minus rho, இது ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம். சிஸ்டமோட வெயிட்டிங் டைம் என்னென்னா, ஸோ LS டிவைடட் பை த ரோ. சரிங்களா? வெயிட்டிங் டைம் சிஸ்டம் நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோன்னா which is refers to the lambda. சிஸ்டம்னாலே lambda. queuing system mu. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இந்த க்யூன்னு பார்த்தீங்கன்னா WQ is equal to LQ, இந்த ஃபார்முலா எடுத்து கொடுத்து queuing சிஸ்டம்னா சப்ராக்ட் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த queue WC equal to 1 minus mu minus rho, waiting time for the customers. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் த நான் எம்டி கியூ. இங்கே சொன்ன மாதிரி 0 இல்லாமல் லென்த் ஆஃப் அ நான் எம்டி கியூ mu minus mu divided by mu minus rho, sorry mu divided by mu minus lambda, and the probability of q which is rho